இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தூய திருமுழுக்கு யோவானின் பாடுகள் என்ற நினைவை இன்றைய நாள் வழிபாடு சிறப்பிக்கப்படுகின்றது. திருச்சபையும் இன்றைக்கு தூய திருமுழுக்கு யோவானை நினைவு கூறுகின்றது. தூய திருமுழுக்கு யோவான் என்பவர் யார்? இயேசுவுக்கு முன்னோடியாக இருந்த இறைவாக்கினர்களில் சிறந்த இறைவாக்கினராக இயேசுவினுடைய வரவை, அவருடைய பாதையை தயார்படுத்துவதற்காக இந்த உலகிற்குள் அனுப்பப்பட்டவர். காட்டிலே வசித்து காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் உண்டு வாழ்ந்தவர். நேர்மைக்கு சொந்தக்காரர். கடவுளை பற்றி மனிதர்களுக்கு சொல்லக்கூடியவராக, கடவுளுக்கு ஏற்றவராக வாழ்ந்து வந்தவர். ஆகவே இவரை கண்டு பலர் பயந்து நடுங்கினர். இந்த சூழலிலே இவர் உண்மையை உரைக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஏனென்றால் ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் அல்லது அரசி அந்த நாட்டு மக்களுக்கு எடுத்துக்காட்டானவர்களாக இருக்க வேண்டும் என்பதே. ஆனால் அந்த காலத்திலே அவர் வாழ்ந்த பொழுது ஏரோது என்ற அரசன் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை தனது மனைவியாக ஆக்கிக் கொள்ளுகின்றான். ஆக இந்த நிகழ்வு ஒரு அருவருப்பான செயலாக யூத சமூகத்திலே பார்க்கப்பட்டது. அந்த நிலையிலே அவர் அந்த தவறை சுட்டி காட்டுகின்றார், அந்த தவறை வெளிப்படுத்துகின்றார். இதனால் யார் கோபம் கொள்ளுகின்றது? ஏரோதியா என்பவள், அதாவது ஏரோது அரசனின் சகோதரன் மனைவி கோபப்படுகின்றார். என்றால் அவளே விரும்பி இந்த ஒரு வாழ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்றாள். ஆக தூய திருமுழுக்கு யோவான் உண்மையை உரைத்தவுடனே அவளுக்கு கோபம் கொப்பளித்து கொண்டு வருகின்றது. இந்த கோபத்தின் வெளிப்பாடு என்ன? திருமுழுக்கு யோவானை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும். ஆனால் அதற்கு மக்கள் மத்தியிலே அவருக்கு அதிக செல்வாக்கு இருந்ததால் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. அவளும் அதற்கான நேரத்தையும் காலத்தையும் கணித்து கொண்டிருக்கின்றார். ஒரு கட்டத்திலே தூய திருமுழுக்கு யோவான் சிறைப்படுத்தப்படுகின்றார், சிறையிலே இருக்கின்றார். அந்த நேரத்திலே இந்த பெண்மணி ஏரோதியா தன்னுடைய மகளையே ஆயுதமாக பயன்படுத்துகின்றார். ஒரு பழிவாங்கும் நிலை, ஒரு கோபத்தின் வெளிப்பாடு பாருங்கள். தான் மட்டும் கரைப்படுத்தப்படாமல் தன்னுடைய குழந்தைகளையும் கரைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலையை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக அந்த குழந்தை அரசனுக்கு முன்பாக, விருந்தினர்களுக்கு முன்பாக நடனமாடி வர அரசன் கேட்கின்றான், உனக்கு என்ன வேண்டும், நான் கொடுக்கின்றேன் என்று அரசவைகளை கேட்க, அந்த குழந்தை தாயிடம் சென்று கேட்க, அந்த தாயோ இதுதான் தகுந்த தருணம் என்று எண்ணி சொல்லுகின்றார், திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து வாங்கி வா. எப்படிப்பட்ட எண்ணம் என்று பாருங்கள். பழிவாங்கக்கூடியவர்களுடைய எண்ணம் இப்படிப்பட்டதாக தான் இருக்கின்றது. கொலையும் செய்யக்கூடிய ஒரு சூழல். ஆக கோபத்தின் வெளிப்பாடு, கோபத்தின் உச்சம் என்பது மற்றவர்களை அழிப்பது மட்டுமல்ல, தன்னையும் சேர்த்து அழிப்பது. ஆக இங்கே ஒரு நல்ல மனிதருடைய தலை வெட்டப்படுகின்றது. ஆக உண்மை, இங்கே ஒரு கேள்வி எழலாம், அவர் கடவுளுக்காக தானே வாழ்ந்தார், கடவுளுடைய மனிதர் தானே, கடவுள் அவரை காப்பாற்றி இருக்கலாம் அல்லவா? உண்மைதான். ஆனால் கடவுள் அவரை மறுதலித்து விடவில்லை, அல்லது கடவுள் அவரை ஒதுக்கிவிடவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூறுகின்றார், அவரவர் தங்களது சிலுவைகளை தாங்களே சுமந்து வர வேண்டும். ஆக இந்த உலகம் உண்மைக்கான உலகம் அல்ல, இந்த உலகம் உண்மை ஏற்றுக்கொள்ளுகின்ற உலகம் அல்ல. ஆகவே உண்மையாக இருந்த தூய திருமுழுக்கு யோவான் அப்புறப்படுத்தப்பட்டார், கொலை செய்து அப்புறப்படுத்தப்பட்டார். ஆனால் இறைவனுடைய விண்ணக பந்தியிலே அவருக்கு முதன்மையான இடம் நிச்சயமாக கிடைத்திருக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். இன்று நாம் இந்த திருமுழுக்கு யோவானை போன்று உண்மை உள்ள, நேர்மை உள்ளம் கொண்டவராக இருக்கின்றோமா? தவறுகளை எதிர்த்து கேள்வி கேட்டு துணிந்து நிற்கக்கூடிய மனிதராக இருக்கின்றோமா? அல்லது ஏரோதியா போன்று நம்மை காயப்படுத்தி விட்டார்கள், அல்லது நம்மை பற்றிய உண்மைகளை சொல்லிவிட்டார்கள் என்று அவர்களை வேதனைப்படுத்தி, அவர்களை கொலை செய்து, அவர்களை பழிவாங்கக்கூடிய மனநிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஏனென்றால் இன்று பல நேரங்களிலே குடும்பங்களிலே இது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. பழிவாங்கும் உணர்வு.
அது மாமனார் மாமியாருக்குள்ளாக இருக்கலாம், மாமனார் மருமகளுக்குள்ளாக இருக்கலாம், அல்லது மாமியார் மருமகளுக்குள்ளாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே இருக்கலாம், சகோதர சகோதரிகளுக்கிடையே இருக்கலாம். இந்த சொத்துக்களுக்காகவும் இன்னும் பல்வேறுபட்ட உலகப் பொருட்களுக்காகவும் பல சண்டைகளும் பழிவாங்குதல் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் நான் எந்த நிலையை எடுத்திருக்கின்றேன்? என்னுடைய வாழ்வு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது? ஏனென்றால் அந்த அடிப்படையில் தான் வாழ்வில் மகிழ்ச்சியும் இன்பம் நிலைத்து நிற்கும். சிந்தித்து பார்ப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.